இப்போ ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய நீண்ட நாள் காதலனான ஆண்டனி தட்டில் கோவாவில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த கல்யாணத்துக்கு தமிழ் சினிமாவில் இருந்து ஆக்டர் விஜயும் த்ரிஷாவும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இவங்க 2 பேரும் ஒரே பிரைவேட் ஜெட்டில் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் ஜெட்டில் யாரெல்லாம் போனாங்க அப்படின்ற லிஸ்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆயிருக்குது. அந்த லிஸ்ட்டில் தளபதி விஜய் அண்ட் த்ரிஷா இவங்களுடைய பேர் இருக்குது. மேலும் இவங்க 2 பேரும் அந்த ஜெட்டில் ஏற போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோஸையும் யாரோ எடுத்து லீக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே த்ரிஷா வந்துட்டு விஜய் கூட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்திலேயே இவங்க 2 பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. விஜய் வந்துட்டு அவருடைய ஒய்ஃப் சங்கீதாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது போல செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் இப்போ இவங்க 2 பேரும் ஒரே பிரைவேட் ஜெட்டில் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போயிருக்கிற இந்த விஷயம் பூதாகரமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் இப்போ அந்த பிரைவேட் ஜெட்டில் யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் ஆக்டர் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேரும் போன வீடியோஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு ஷேர் பண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படின்ற ஹேஷ்டேகை இப்போ ட்விட்டரில் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக பிரபல பத்திரிகையாளரான வலைபேச்சு ஆனந்தன் ஒரு இன்டர்வியூவில் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். இதே மாதிரி தான் நிறைய ஹீரோக்கள் கூட சில ஹீரோயின்ஸ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் முன்னெல்லாம் வந்து கிசுவாக வெளியில் வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது உண்மைங்கிற மாதிரியும் உண்மையாயிரும். அதே போல தான் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேருக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து இண்டஸ்ட்ரிக்கில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு வருது. அதை விஜயுமே கண்டிப்பாக வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா த்ரிஷா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான வதந்திகள்லாம் வருது. நீங்கள் இனிமேல் நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே தடுத்திருப்பாரு. ஆனால் அவர் த்ரிஷாவை அந்த மாதிரி தடுக்கல. இதிலிருந்தே தெரியுது விஜய்க்கும் இந்த விஷயம் வந்துட்டு வெளியில் தெரியுது அப்படிங்கிறது அவருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்றது போல தான் நினைக்கிறேன் அப்படின்றது போல பிரபல பத்திரிகையாளரான வலைபேச்சு ஆனந்தன் சொல்லியிருக்காரு.